தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான விடயத்தை தான் பார்க்க போகிறேன். நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த வீடியோ பதிவை யாராவது பார்க்க தவறினால் தயவு செய்து பாருங்கள். என்னென்னு சொன்னால், இந்த பதிவுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கிறது. நேற்றைய பதிவில் நான் இந்த புதிதாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் இணைந்திருக்கிறார்கள் தானே, இந்த தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ஒரு புது கூட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். இது சார்ந்து பேசியிருந்தேன். அது இன்னொரு தொடர்ச்சி தான் இது. காரணம் என்னென்னு சொன்னால், தமிழர் தாயக அரசியலில் இது எப்படி இங்கே நடக்குதோ இதே மாதிரி இன்னொரு கூத்து அடுத்த பக்கத்துலேயும் நடக்குது. அதில் ஒரு சில அரசியல் தலைவர்கள், இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் சொல்லியிருந்தனர், நாங்கள் இதுக்கு முன்னுக்கு என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், எந்த ஊழல்கள், தவறுகள், பிழைகள், சரிகள் எதுதான் நாங்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நாங்கள் ஒரு குடைக்கு கீழே வரணும் என்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இவர்கள் காலம் தோறும் தமிழ் மக்களுக்கு எதிரான அல்லது சிறுபான்மை இனங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் மதவாத கருத்துக்களையும் கூறி வருவது ஒரு வளமையான இயல்பாக கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சில பேர்களை சொல்லணும்னு சொன்னால், உதய கம்மன்பில்ல, விமல் வீரவன்ச, இந்த மாதிரி ஆக்கள் எல்லாம் இருக்கணும். அதில் ஞானசார தேரர் ஐயாவுக்கு ஒரு சின்ன சிக்கல். அதாவது தற்சமயம் அவர் பேசுறது இல்லைன்னு சொன்னால் சட்ட சிக்கல்கள், உச்ச நீதிமன்ற வழக்குகள், சிறைகள் என்று சொல்லி பிரச்சனை அவருக்கு இருக்குது. சரி, இப்போ முதல்ல எங்களை தமிழ் அரசியல்வாதிகளை பற்றி பார்த்துட்டு இந்த பக்கத்துக்கு வருவோம். நான் ஏற்கனவே ஒரு திரைப்படம் வெளியாகிறது, அது சார்ந்து பேசியிருந்தேன். சுதந்திரன் படம். என்னென்னு சொன்னால், இது நிறைய தமிழ் அரசியல் தலைமைகளை கதாநாயகர்களாக கொண்டு உருவாக்கப்படும் ஒரு புது படம். இப்படி நிறைய அரசியல் கூத்துகள் இனி நடக்கும். இப்போ என்னுடைய பார்வை, ஒரு சாமானியனாக எளிய முறையில் சொல்லணுமெண்டா இவ்வளவுதான். தமிழ் அரசியல்வாதிகள் என்று ஒரு கட்டம் இருக்கும், தமிழ் பேசும் அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் என்ற ஒரு ரெண்டாவது கட்டம். இந்த ரெண்டாவது கட்டத்துக்குள்ளே தான் இவ வருகினம். நான் இந்த விடயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த விடயம் சார்ந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி போட்டு போகிறேன். என்னுடைய பள்ளி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. இது இப்போ இவ சேர்ற ஒரு விடயத்தோட நல்லா ஒத்து போகும். நாங்கள் 3 பேர், நான் தரம் 8ல் படிக்க இது நடந்தது. எனக்கு புத்தகங்களில் இந்த கடந்த காலங்கள் சார்ந்த குறிப்புகளை அப்பப்போது எழுதுவது வழக்கம். அதாவது இந்த டைரி எழுதுகிற இருக்குது தானே, அதை காலங்காலமாக செய்கிறது. ஒரு நாள் நாங்கள் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வளமையாக நடந்து செல்வது தான், அதே பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ வளமையாக ஒரு பெரிய காணி ஒன்று இருக்கும். அங்கே எந்த ஒரு சுவர்களோ வேலிகளோ இருக்காது. அதில் 4-5 மாமரங்கள் வளமையாக நிற்கிறது. நாங்கள் போய் மாங்காய் பொறுக்கி கொண்டு போகிறது வளமை. ஒரு நாள் நானும் என்ற 2 நண்பர்களும் போயிருந்த நாங்கள் அண்டை கண்டு பார்த்து, கீழே எந்த ஒரு பழமும் விளையில, எல்லா பழங்களும் மரத்தின் உயரத்தில் தான் இருந்தது. அப்போ என் நண்பர் சொன்னார், நாங்கள் ஏறி ஆய்வம் வச்சாருன்னு சொல்லி. எங்களுக்கு ஒருபோதும் தெரிஞ்சிருக்கையில் அந்த காணிக்கு பொறுப்பாக அல்லது பராமரிக்கிறதுக்கு ஒரு ஐயா இருக்கிறாருன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் அது வர காலமும் போவோம், பொறுக்குவோம், வருவோம், ஆய்வோம், யாருமே அதை கண்டுகொள்றையில். அப்போ என் நண்பன் அப்போ இருக்க சொன்னான், மச்சா நாங்கள் பேக்கோடு ஏறுவோம், ஏன்னா 3 பேரும் ஏற போகிறோம், அதால் புத்தக பையில கீழே வைக்க வேண்டாம்னு சொல்லி. இதில் என்ற இன்னொரு நண்பன் மட்டும், அவன் பேக்கு கொஞ்சம் சின்னன். அப்போ அவர் என்ன செய்தாருன்னா, மரத்தில் பின்பக்கம் வச்சுட்டு 3 பேரும் ஏறி மேலே போட்டோம். அந்த மரம் சரியான அடர்த்தியான இந்த கருத்த குளமான் மாம்பழ மரம். அப்போ திடீரெண்டு எங்கட கட்ட காலம் வந்தான்னு பார்த்து ஒரு ஐயா ஒருத்தர் வந்தார். அந்த புத்தக பையை கண்டுட்டு நிமிர்ந்து பார்த்துருக்கிறார். இப்போ நானும் என்ற இன்னொரு நண்பனும் நல்ல உயரத்தில் இருந்தோம். அவர் எங்களை காணையில் அந்த கீழ்ப்பகுதியில் என்ற இன்னொரு நண்பன் இருந்தான். அவரை கண்டுட்டார், டே ரங்கடாகலையான்னு சொல்லி. அப்போ இவன் ரங்கு கீழே வந்துட்டு, வளமையாக அவங்களுக்கு தெரிந்தான ஊரில் ஏதாவது பிளசரியல் விட்டியல்னா முதல் கேட்பேன், நீ ஆட்டமன்ற ஆண்டு தான் கேட்பணும். அப்போ இவரை கேட்டு விசாரித்து போட்டு, நீ வீட்டவோ அம்மாட்ட வாரணுன்னு சொல்லி போட்டு. ஆனால் என் நண்பன் மாங்காயோடு தான் ரங்கினவன். அந்த பழங்களை அவர் பறிக்கையில் அவர் சொன்னார், இதுக்கு உனக்கு வீட்டை போன்ற மாதிரி சொல்லி போட்டு அந்த ஐயா கீழே நிற்க இவன் மரத்தால் ரங்கி போட்டு, இவன் என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால், மேலே எங்களை பார்த்து சொன்னான், எங்களோட 2 பேர் பேரையும் சொல்லி, அட ரங்கோட ஐயா எல்லாரையும் கண்டுட்டாருன்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் அந்த ஐயாவுக்கு தெரியும், இன்னும் 2 பேர் மரத்தில் இருக்கணும்னு சொல்லி எங்களையும் ரக்க வச்சு விசாரிச்சு போட்டு போங்க வாரணுன்னு சொன்னார். அந்த காலங்களில் இப்படி இந்த மொபைல் ஃபோன், இந்த வாட்ஸ்அப்புகள் எல்லாமே கிடையாது. வேகமாக செய்தி வரவாதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் சரின்னு சொல்லி வீட்டை போய் கொண்டிருக்கோம். அந்த நேரங்களில் பெரும் பயம் எதுக்கு இருக்குமென்னு சொன்னால், ஒரு தவறு செய்து ஒரு ஆளை எங்களை தண்டிக்கிறதோ இல்லை சரி பண்ணுறதோ வேறு, அம்மா அப்பாட்ட சொன்னாலும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். சரின்னு சொல்லி நாங்கள் சரி அந்த ஐயா நல்லவர் தான்ட்டு நடந்து போகிறோம். என்னென்ன சொன்னால், ஆஞ்ச பழங்களை எல்லாமே அவர் பறிக்கையில் போங்கன்னு சொல்லி போட்டு விட்டுட்டார். வீட்டை நாங்கள் நடந்து கிட்ட வரவும் வாசலில் அம்மா நிற்கிறா. அம்மா பின்னுக்கு கை காட்டி கொண்டு நிற்கிறா. அம்மா அப்படி பின்னுக்கு கையை காட்டி கொண்டு நின்றாலே தெரியும். அதே மாதிரி எந்த நண்பன் நாங்களாம் பக்கத்து இருக்கிறார்கள்.
அந்த அம்மாவும் வெளியில் நின்றவா. பிறகு உங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குமென்னு சொல்லி வீட்டை போனோம். எங்கட அம்மாண்ட கையில் ஒரு கொய்யா தடி கிடந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அந்த கொய்யா தடியலால் நிறைய முத்தங்கள் தரப்பட்டது. இப்படியெல்லாம் நடந்தது. நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சம்பவத்துக்கும் இப்போ எங்கட அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்கணுமல்லோ, இதுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் தனியாக இவங்கள் இருந்தாலாவது அதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குகள் கிடைக்கக்கூடும். அதாவது இந்த லாபம் கிடைக்காட்டி முதலிலேயாவது நட்டம் இல்லாமல் சின்ன பகுதி திரும்ப கிடைக்கும். இப்போ ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நிற்கிறதால லாபமும் கிடைக்க போகிறதில்ல, முதலும் கிடைக்க போகிறதில்ல. அந்த ஒரு சின்ன துண்டு அல்ல சிறு பங்குகள் கிடைக்கும் என்று அதுவும் இல்லாமல் இவ தெருவுக்கு வரப்போயிடும். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த சேர்ந்த ஆக்கள் அப்படி. உங்களில் நிறைய பேருக்கு அந்த படங்களை பார்த்துருப்பீர்கள். பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் வேணுமென்னா அதை பெற்றும் படங்களை உங்களோட வீடுகளில் மாட்டி வைங்கோ. இதெல்லாம் காண கிடைக்காத காட்சிகள். எந்த நோக்கம் யாரையும் கேலி பண்ணணும், யாரையும் புகழணுமன்றது இல்லை. நிறைய காலத்தில் நாங்கள் உங்களை காண இல்லைன்றது தான் என்ற பிரச்சனை. இப்போ நீங்கள் இந்த படத்தில் உள்ள அவ்வளோ பேரையும் நீங்கள் கொண்டு போய் அவையவே என்ற தொகுதியிலேயே இவை இந்த படங்களை காட்டுங்கோ. உதாரணத்துக்கு சொல்லுங்க, இப்போ தான் உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது முன்னாள் இந்நாள் இந்த அரசியல் கட்சி தலைவர்களை காட்டி கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது அவை எந்த பகுதியில் நின்று வென்றவை, இவை எங்கே போய் சந்திக்கலாம், எப்படி தொடர்பு கொள்ளலாம், இந்த அடிப்படை விடயங்களே நிறைய மக்களுக்கு தெரியாது. அப்போ எங்கே இவங்கள் ஒன்றா நின்று சில செயற்பாடுகளை செய்திருக்கணுமோ, குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் இறுதி நாட்கள் நிறைய படங்கள் இணையத்துல எல்லாம் கொட்டி போய் கிடக்கு. சில தவிர்க்க முடியாத காரணங்கள், இந்த யூடியூப்பில் உள்ள சில வழிகாட்டல் நெறிமுறைகள் காரணமாக சில படங்களை என்னால் பதிவிட முடியாமல் கிடக்கு. ஏனெண்டா என்னிலும் வயது குறைஞ்ச தம்பி தங்கைகள் அதை பார்க்கணும். ஏனெண்டா இணையதளத்தில் இருக்கிற படங்கள் கூட சில நாட்டில் நீங்கள் பார்க்கலாம், சில நாடுகளில் பார்க்க இயலாது. இப்படி சிக்கல்களும் இருக்குது. அப்போ எங்களோட வலிகள் இதுகளை புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு பணியாற்ற உதவி செய்கிற அல்லது எங்களோட கலந்து அந்த அரசியலை செய்கிற அரசியல்வாதிகள் எவையாக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கலாம். ஆனால் துன்பப்படுற நேரங்களில் காணாமல் போவதும், சூழ்நிலை சரி கொஞ்சம் பரவாயில்லை, அடக்குமுறைகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது, சிக்கல் இல்லை என்ற ஒரு நிலையில் வந்து வெளியில் வாரதும் நல்ல அரசியல்வாதிகளுக்குரிய அழகில்லை. இப்போ இந்த மற்ற பக்கம் வரும் பீரிஸ் ஐயா ரணில் அவர்கள் ஆட்சியில் இருந்த நேரம் சமாதான பேச்சுக்கள் நடந்த காலம், சமாதான குழுவின் ஒரு பெற்றுத்த அங்கத்தவராக இருந்தவர் தான் இந்த பீரிஸ் அவர்கள். அவர் தந்த பாட்டுக்கு அங்காலே ஒரு அணி, இந்த 2 அணிகளுக்கு இடையில இன்னொரு அணி. இவையெல்லாம் சொல்கிறது என்னென்னு சொன்னால், இந்த ஆட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திரண்டு அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கிறது அல்லது நம்மால் ஜனாதிபதி ஆகிறது. என்னிலும் வயதில் குறைஞ்ச இந்த தம்பி தங்கைகள் வடிவா இனங்கன்னு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கோ. எல்லாத்தையும் இன்டர்நெட்லேயோ இந்த ஜெமினாய், சுரி, ஏஐ இதுகளில் கற்றுக்கொள்ள இயலாது. நீங்கள் உங்களோட விட மூத்தவைகளோட கதைச்சு, உங்களோட அம்மா அப்பாவோட கதைங்கோ, நிறைய மக்களோட கதைச்சு, அதுவும் ஒரு 60, 70, 75 வயசு, 50 வயசு இந்த மாதிரி வயசில் உள்ளவையோட கதைச்சு அவையவேன்ற காலங்களில் யார் இருந்தவ, இப்போ யார் இருக்கணும், எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு பேர் இன்னும் தொடர்ந்து இருக்கணும், அப்போ நடந்த அரசியல் மாற்றங்கள் என்ன, இவை கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, இதை சரியாக தெரிஞ்சு கொண்டு அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் தொகுத்து அப்புறம் நீங்கள் தனியாக இருந்து யோசிச்சு அதிலேருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயற்படுங்க. ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லி இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். 2029ஆம் ஆண்டில் வரப்போகிற அந்த பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தலுக்கான சத்தங்களும் கூவல்களும் இப்போவே ஆரம்பித்து போய்கொண்டிருக்கிறது. சிங்கள பிரதேசங்களில் வந்து இந்த மொட்டு கட்சியினர், குறிப்பாக நமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதி என்று சொல்கிற இந்த கூட்டங்கள் வந்து கிராமந்தோறும் போய் தங்களோட வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் நானும் நிறைய சிங்கள கிராமங்களுக்கு பயணித்திருக்கிறேன். அந்த அனுபவத்திலும் நான் அடிக்கடி போய் வருபவன். நிறைய வேலைகள் சார்ந்தேன்னு சொன்னால் இன்னொரு யூடியூப் சேனலை இங்கிலீஷில் செய்து கொண்டு வரேன். ஒட்டுமொத்த இலங்கை தழுவின அளவில் இதுக்காகத்தான் நான் நிறைய பயணங்களை செய்கிறது. அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். இந்த இடத்துல தான் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அர்ஜுனா ராமநாதன் அவர்களோடு நான் வேறுபடுற இடம். குறிப்பாக இந்த இடத்துலேயே நான் வேறுபடுறேன். எங்கேன்னு சொன்னால் இந்த நமால் அடுத்த ஜனாதிபதி என்று கூற்று நான் அடித்து சொல்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமானியவர்களாக ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்குது. சரியாக வரலாம், பிழைச்சி போகலாம். ஆனால் என்னுடைய அனுபவம், நான் கண்டது கேட்டது கவனித்த வரைக்கும், குறிப்பாக இந்த சிங்கள பகுதிகளில் பயணங்களை செய்து வரும்போது உணர்ந்தன் இந்நாள் ஜனாதிபதிக்கு மிக கடும் ஆதரவும் இருக்கிறது. அதே நேரம் ஆங்காங்கே இதுக்கு முன்னுக்கு ஆட்சியில் இருந்தவைகளுக்கும் ஆதரவு இருக்கிறது. ஆனால் இது பெரும் சிதறலாக இருக்கிறது. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. 2வது, கோத்தபாய அவர்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்டதுக்கு பிறகு மக்களிடம் ஏற்பட்ட எழுச்சி, இப்போ அவர்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள், இந்த ஆட்சி மாறினது பிறகு வெளியில் வந்த நிறைய ஊழல்கள், ஆகட காதுகளுக்கு போய் சேர்ந்த உண்மை செய்திகளால் மஹிந்த குடும்பமோ அவர் சார்ந்தவர்களோ இதற்கு முன்னுக்கு எப்படி ஆதிக்கம் செலுத்தினார்களோ
அவ்வாறு ஒரு பெரும் ஆதிக்கத்தை செலுத்த முடியாது. அவ்வாறான ஒரு ஆதரவு அவர்களுக்கு இறுக்கமாக இருந்திருந்தால் கடந்த ஜனாதிபதி தேர்தல், நான் சொல்வது இப்ப மரியாதைக்குரிய இந்நாள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சந்தித்த தேர்தல் இல்லை, அதுக்கு முதல் அவ்வாறு ஒரு வாய்ப்புகள் இருந்திருந்தால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்ற ஒரு விடயமே நடந்திருக்காதுன்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்வதையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நாடளாவிய ரீதியில இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால குறிப்பிட்ட சில ஆட்கள் தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறோம். அதால நான் உண்டை மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன், எந்த அனுபவத்தை வச்சு நமால் ஜனாதிபதி ஆவது அடுத்த தேர்தலில் சாத்தியப்படாது. ஒருவேளை ஏதாவது குழப்ப நிலைகள் வந்து என்னன்னு சொன்னால் இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் கணிக்கிறது கஷ்டம்டா, இது எப்போ நடக்கும்னு தெரியாது. அவ்வாறு ஒரு நிலையில் எதிர்த்தேர்தல் வந்தால் கூட எந்த ஒரு கட்சியும் ஒரு வலுவான, அதாவது இந்த முறை நடந்த மாதிரி ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுவது மிக கடினமாக இருக்கும். ஒருவேளை நமால் அவர் ஜனாதிபதி ஆகிற தேர்தலோ அல்லது அவர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போதோ ஒரு வெற்றி வாய்ப்பை எட்டினால் கூட அந்த ஆட்சியை வைத்து ஒரு பெரும்பான்மையை நிரூபிப்பதோ ஒரு மிகுந்த சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கும். அதுக்கு காலங்கள் கிடக்கு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். என்னுடைய நம்பிக்கை நமால் ஜனாதிபதி ஆவது அந்த மண்ணில் சாத்தியப்பட வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய கருத்து. இது பொது வழியில் வைக்கிறேன். அந்த காலம் வரைக்கும் இந்த வீடியோ யாராவது போட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கண்டம் கடக்க